ஹே கைஸ், இங்கே ஆல்ரெடி ஏடபிள்யூஎஸில் ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் உபுண்டு சர்வர் வச்சு க்ரியேட் பண்ணியிருக்கு. அந்த இன்ஸ்டன்ஸை எப்படி நம்ம SSH வழியாக கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்றது அந்த வீடியோ. ஸோ ஹவு டு லாகின் EC2 வித் SSH. இப்போது நம்ம யூஸ் பண்ணுற OS பார்த்திங்கன்னா இது மேக் OS. விண்டோஸ் அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் SSH கிளைண்ட் இருக்கும், அது நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை தேர்ட் பார்ட்டி ஏதாவது லைக் புட்டி அந்த மாதிரி சாஃப்ட்வேர் நீங்கள் வச்சு பண்ணும்போது உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் GUIலே கனெக்ட் ஆகிக்கும். நீங்கள் இதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸோட IPv4 அட்ரஸ், இது வந்து IPv4 அட்ரஸ் இல்லை பப்ளிக் ஐபின்னு கூட சொல்லிக்கலாம். இந்த அட்ரஸ் வந்து கண்டிப்பாக வேணும். இது எங்கே இருக்கும் அப்படின்னா அந்த EC2 இன்ஸ்டன்ஸோட டேஷ்போர்டில் ரன்னிங்கில், அந்த இன்ஸ்டன்ஸ் ரன்னிங்கில் இருந்ததுன்னா உங்களுக்கு அங்கே வந்து இந்த IPv4 அட்ரஸ்க்கு வந்து காட்டும். ஓகே, இது ஒன்று வேணும். இதுக்கு அடுத்து அந்த பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு PEM ஃபைலோ பெம் ஃபைல் ஆர் PPKன்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி ஃபைல் வேணும்னு நினைக்கிறேன். இந்த ரெண்டில் ஏதோ ஒரு ஃபைல் கண்டிப்பாக வேணும். அது இருந்தால் மட்டும்தான் கனெக்ட் பண்ண முடியும். நீங்கள் உபுண்டு சர்வர் போடுறீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் அதுக்கு என்ன இருக்குன்னா அந்த யூசர் நேம் வந்து உபுண்டு தான் இருக்கும். SSH உபுண்டு அட் நம்ம காப்பி பண்ண அந்த IPv4 அட்ரஸ். அதுக்கடுத்து இப்போ என்ன கொடுக்கணும், நாங்கள் நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருந்த அந்த கீ ஃபைல் கொடுக்கணும். இங்கே நான் வந்து ஆல்ரெடி அந்த இன்ஸ்டன்ஸ்க்கான கீ ஃபைல் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். அது எங்கே இருக்குன்னா டவுன்லோட்ஸ், இந்த ஃபைல், இதுதான் அந்த கீ ஃபைல். நான் இப்போ கொடுத்து என்டர் அடிக்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு இது கூட கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை ஆட் பண்ணிக்கவா அப்படின்னு கேட்கும். ஓகே, ஆடட் எஸ் கொடுத்துட்டு உள்ளே போகும்போது பர்மிஷன் டெனிடு. ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பப்ளிக் கீயோட பர்மிஷனை வந்து மாற்றணும். ஐ திங்க் 677 நினைக்கிறேன். sudo chmod 677. இப்போ கனெக்ட் பண்ணுவோம். விண்டோஸில் பர்மிஷன் எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ எஸ் 77 ஒர்க் ஆகலை, 677 ஒர்க் ஆகலை. just giving 400. இப்போ லாகின் ஆயிடுச்சு. ஸோ லாகின் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உங்களுக்கு எம்டியாக எதுவுமே இருக்காது. ஸோ ஃப்ளட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நாங்கள் இது இன்னொரு சிஸ்டமை கனெக்ட் பண்ணி போட்டது. ஓகே, ஃபஸ்ட் டைம் லாகின் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும், யூசேஜ்லாம் காட்டும். ஸோ லாகின் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் இவ்வளோ தான். இதில் ஏதாவது உங்களுக்கு கொரியர்ஸ் இருந்தால் நீங்கள் பிங் பண்ணுங்கள்.